வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபோ ஜயந்தி சம்பவம் தாம வை ஜயந்தி விபூஷணோ. அந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கச்சேவே கிருஷ்ணனுடைய வடிவழகு அப்படியே கண்ணில் தெரியணுமா, கிருஷ்ணனுடைய வடிவழகு அப்படியே சேவை சாதிக்கணுமாம். இன்னைக்கு சிரவணம் இல்லையா? இந்த சிரவணத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு சொன்ன நான். ஸ்ரவண நட்சத்திரம் விஷ்ணு தேவதானது வேதம். ஸ்ரவண நட்சத்திரத்திற்கு தேவதை விஷ்ணு. பெரியாழ்வார் தன் பாசுரத்தில் பாடுவார், திருவோணத்தானும் நேரில்லை கான், ரோஹிணியில அவதாரம் பண்ணின கிருஷ்ணனுக்கு அந்த திருவோணத்தான் விஷ்ணு கூட நேரில்லை அப்படின்னு சொல்லுவார். அதுதான் அவர் தான் இவர் தான் அவர், வேற அதுல ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஏன்னா பெரியாழ்வார் பாசுரம் பாடச்ச ரொம்ப ஜாக்கிரதையா பாடினார். ராமபிரானுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதைப் போல திருவாய்ப்பாடியில பிறந்த நாள் கொண்டாட முடியாது. கம்சன் அங்கங்க சிசிடிவி வச்சிருக்கான். அதனால்தான் என்ன ஆனாலும் உடனே ஆபத்து வந்துடும் கிருஷ்ணனுக்குன்றதுனால்தான் பெரியாழ்வார் பாசுரம் பாடினார். அத்தத்தின் 10ஆம் நாள் என்று பாடினார். ஒருத்தர் கேட்டார், அத்தத்தின் 10ஆம் நாள் புரியலையே சுவாமினார், முன்னாடி 10ஆம் நாளா பின்னாடி 10ஆம் நாளா, ஸ்ரவணமா ரோஹிணியானார். ஐயோ, அது தெரிஞ்சா டேட்டா பேஸ் தெரிஞ்சுன்னா கம்சனால ஆபத்து வந்துடும். இந்த குழப்பம் மதுரால எப்பொழுதுமே உண்டு. கம்சனுக்கு ஆகாசவாணி ஒன்று சொல்லிது, அடே முட்டாள் அப்படின்னு கூப்பிட்டுது. அவன் உடனே திரும்பி பார்த்தான். இல்லையா? நாம யாராவது சுவாமிகளேன்னு சொன்னா யாரும் திரும்பி பார்க்க மாட்டான். எவனோ திருக்கோடியில பாவிகளேனா திரும்பி பார்க்கறான். என்ன லாஜிக்? நான் இத்தனை நேரம் சுவாமிகளே நல்லா தான் அவரை கூப்பிட்டேன். அந்த மாதிரி கம்சன் முட்டாள் அப்படின்னு கம்சன் என்னையா கூப்பிடுறேன்னு திரும்பி பார்த்தான். இந்த தேவகி வயத்துல பிறக்கிற 8வது குழந்தை உனக்கு கொல்ல போறது அப்படின்ட்டான். உடனே கம்சன் அந்த குழந்தையை கொல்றதுக்கு பிரயத்தனப்பட்டான். அது அப்புறம் ஒவ்வொரு குழந்தை பிறந்தது, வாண்டான்னு விட்டுட்டான் கம்சன். உண்டோ இல்லையோ, இதெல்லாம் நம்ம கதை கேட்டு இருக்கோம். ஒரு மூணு குழந்தை பிறந்தது. நாரதர் வந்தார், என்னடா கம்சா பிரதிஜை பிரகாரம் எல்லா குழந்தையும் கொண்டுட்டியானார். ஆனால் 8வது குழந்தை தானே சுவாமி கொல்ல போகிறதுன்னா, இதெல்லாம் என்ன பண்ணிட்டு, அதனால் நான் ஒன்றும் பண்ணலேன்னா. நாரதர் ஒரே ஒரு கேள்வி கேட்டார், அது சரி இந்த 8வதுன்றது அசெண்டிங் ஆர்டரா டிசைண்டிங் ஆர்டரா தெரியுமா உனக்கு? இப்படியா அப்படியா, ஏறு வரிசையில் பார்த்தியா இறங்கு வரிசையில் பார்த்தியா? இல்லையா? ஆமா இல்ல அப்படின்னா அப்புறம் சரி 8 மட்டுமா இல்லை 8 சேர்ந்தா? திருப்பி கேட்டியா இல்லையா? மறுபடியும் கேட்கறதுக்கு அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கல. அது ஓடிபி மாதிரி ஒன் டைம் பாஸ்வேர்ட்ல டெலீட் ஆயிடுது. அசரீரணி வாக்கு. அதனால அவனுக்கு புரியல, யோசிச்சான். அப்புறம் எல்லா குழந்தையும் கொல்ல ஆரம்பிச்சான். இதை அழகா பெரியாழ்வார் டெக்னிக்கலா யூஸ் பண்ணினார். அத்தத்தின் 10ஆம் நாள்னா முன்னாடி 10 பின்னாடி 10. அதனால தான் தேசிகன் ஜெயந்தி சம்பவம் அப்படின்ட்டார். அன்னிலிருந்து அஷ்டமி அன்று, தேய்பிறை அஷ்டமி அன்று ஜெயந்தி ரோஹிணி நட்சத்திரம் சேர்ந்தது என்றால் அன்றைய தினத்துல ஜெயந்தி என்று பேர். ஆரம்பிக்கச்சேவே கண்ணனிடத்துல அப்படியே சரணாகதி பண்ணணும். வந்தே பிருந்தாவனச்சரம். இது ஒரு மங்கள ஸ்லோகம். ஆனா அந்த யாதவாபியுதய மகாகாவியத்தின் 2400 ஸ்லோகத்தினுடைய பொருளும் இது உள்ள இருக்கு. அதுதான் அபரிமிதமான கவிதையினுடைய பாணி. இதுக்கு வியாக்கியானம் பண்ணினவர் யார் தெரியுமா? நாம எதுக்கத்தால சண்டை போட்டு உட்காந்துருக்கோம், மண்டையை உடைச்சு உட்காந்துருக்கோம், சம்பிரதாயம் என்ற பேர்ல சர்ச்சையை உண்டாக்கியிருக்கோம். இதுக்கு வியாக்கியானம் பண்ணின மகான் யார் தெரியுமா? தீட்சிதாள். எந்த தீட்சிதாள்? அப்பைய தீட்சிதாள். அடையவளம் அப்பைய தீட்சிதர். பெரிய அத்வைத ஆச்சாரியர், அத்வைத சம்பிரதாயத்தை சேர்ந்த பெரிய மகாபுருஷர் அவர். சின்ன திம்மப்பராயன் அப்படின்னு ஒரு ராஜா. அந்த ராஜா யாதவாபியுதய காவியம் வாசிச்சான். ஆனா அதுக்கு அவனுக்கு பல ஸ்லோகங்களுக்கு சரியான அர்த்தம் புரியல. அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் நல்ல கலையில், அந்த கலை ரசிகர்கள், கலா ரசிகர்கள். கிருஷ்ணதேவராயர் ஆமுக்த மால்யதா எழுதினார். ஸ்ரீஹரிஷன்றதான மகா சக்கரவர்த்தி, ஹரிஷா டைனஸ்டி. அந்த ஸ்ரீஹரிஷன் நைஷதம்னு ஒரு காவியம் எழுதினார். நைஷதம் வித்வத் ஔஷதம் அப்படின்னு வா அந்த மாதிரி இருந்திருக்கான் அந்த காலத்துல. அந்த சின்ன திம்மப்பராயன் சொன்னான், எனக்கு இதுக்கு அர்த்தமே புரியலையே, நான் அர்த்தம் புரிஞ்சுக்கணும் போல இருக்கு. எப்படி புரியணும்? உடனே தீட்சிதரிடத்துல போய் பிரார்த்திச்சிடும்.
எனக்கு இதுக்கு வியாக்கியானம் பண்ணி கொடுக்கணும் அப்படியே அப்ப தீட்சிதர் ரசிக்கிறார் அதனுடைய அர்த்தத்தை. பல ஸ்லோகங்கள்ல தீட்சிதர் எழுதாமே அப்படியே நிற்கிறார், பிரமிச்சு போய் நிற்கிறார். என்னன்னா இத்தம் விசிந்தியா சர்வத்திர பாவா சந்தி பதே பதே கவிதார்க்கிக சிம்மஸ்ய காவ்யேஷு லலிதேஷ்வபி. ஐயோ, இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு அர்த்தம் தான் எனக்கு தோன்றது, இன்னும் பார்த்தா இன்னும் 10 அர்த்தம் தோன்றது, மாறி மாறி போயிட்டே இருந்தா அப்போ ஒரு ஸ்லோகம் மட்டும்தான் வியாக்கியானம் பண்ண முடியும். மீறி ஸ்லோகத்தை யார் வியாக்கியானம் பண்றது? பாவாக சந்தி பதே பதே, ஒவ்வொரு பதத்திலையும் ஒவ்வொரு எழுத்திலையும் அகமஹமிக்கையா நான் முன்னே நான் முன்னே நான் முன்னே என்று போட்டி போட்டுக்கொண்டு அர்த்த விவரணங்கள் வருகின்றன. யாருடையது? கவிதார்க்கிக சிம்மஸ்ய காவ்யேஷு லலிதேஷ்வபி. கவிதார்க்கிக சிம்மமான சுவாமி தேசிகனுடைய காவியங்களில் இதனுடைய அர்த்த விசேஷமானது அத்யற்புதமாக காண்பிக்கப்படுகிறது என்று சாதிக்கிறார். ஆகையால் முதல் ஸ்லோகத்தை நாம சொன்னோம்னு சொன்னா, முதல் ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது அதுல பல அர்த்தங்களை நாம் பார்க்கலாம். வந்தே ஜெயந்தி பிருந்தாவனச்சரம், பிருந்தாவனம் என்னும் அழகிய காட்டில் சஞ்சரிப்பவன் பிருந்தாவனச்சரம். வல்லவி ஜன வல்லபம், வல்லவி ஜனர்கள் கோபஸ்திரீகள், இடைப்பெண்கள், அந்த இடைப்பெண்களுக்கு நாயகனானவன். ததபி பரமம் தத்துவம் கோபீஜனஸ்ய வசம்பதம். இதுக்கு பரதத்துவம்னு பேரு. எங்கடா இருக்கு? லீலாசுகர் கிருஷ்ணகர்ணாமிரதத்துல சொன்னார், உபனிஷத்ததர்த்தம் உலூகலே நிபத்தம் அப்படின்னார். உபனிஷத் தேடி பார்க்க முடியாத பரம்பொருள் ஒரு ஆய்ச்சி கையால உரல்ல கட்டிண்டு மாட்டின்னு முழிக்கிறது. உரல்ல கட்டி வச்சிருக்கான். வண்ணனன் கரியன் என்றும் வாய்வேதன் ஆரி என்றும் கண்ணன் இவன் என்றும் கருதாரே, மண்ணை அடிப்பது மத்தாலே அளந்தானை ஆய்ச்சி அடிப்பது மத்தாலே அழ. ஆரிய புலவர் பாகவதம். யார் யா இவன்? வண்ணனன் கரியன் என்னும் வாய் வேதனாரி என்னும் சர்வேஸ்வரன், வேதேஷ்ட சர்வைகி அகமேவ வேத்யா என்று விளங்கக்கூடிய பரம்பொருள். கண்ணன் கிருஷிர் பூர்வாச்சக சப்தா நத்த நிர்வൃத்தி வாச்சகா, பூமியிலேயே மோட்சானந்தத்தை கொடுப்பவன். இதெல்லாம் அவளுக்கு தெரியாது. அறிவொன்றும் இல்லாத ஐக்குலத்து அவளுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. வண்ணனன் கரியன் என்றும் வாய் வேத நாரி என்றும் கண்ணன் இவன் என்றும் கருதாரே, மண்ணை அடிப்பதுமத்தாலே தன் திருவடி தாமரைகளினாலே திருவிக்கிரமாவதாரத்தில் அளந்தான். இதம் விஷ்ணுர் விசக்கிரமே திரேதா நிததே பதம் என்று மண்ணை அடிப்பதுமத்தாலே அளந்தானை. அப்படி ஓங்கி உலகளந்த உத்தமனை ஆய்ச்சி, இந்த திருவாய்ப்பாடியில் இருக்கிற ஒரு கோபி அடிப்பது மத்தாலே, அடிப்பது மத்தாலே அளந்தானை அடிப்பது மத்தாலே அழ. கோபீஜன வல்லபன். அதனால்தான் அவன் கோபீஜன வல்லபன் இல்லையா? பிருந்தாவனத்தில் சஞ்சரிப்பவன், வல்லவீஜன வல்லபன், ஜெயந்தியில் அவதரித்தவன், வைஜயந்தி விபூஷணம். கண்டுபிடிக்கலாம், ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆண்டாள் நாச்சியார் 2 அடையாளம் கொடுத்தான். என்ன? யார் வாய் திறந்தா நெஜக்கலப்பு இல்லாமல் பொய் சொல்லுவாளோ அவன் தான் கிருஷ்ணன். அது ஒரு பெரிய டேலண்ட் தெரியுமோ இல்லையோ? அதுவும் இந்த செல்போன் வந்ததுலேருந்து நம்ம அடிக்கிற பீலா இருக்கே, வந்துட்டே இருக்கான். பயங்கர டிராஃபிக்னுவான், வீட்டிலே உட்காந்துருப்பான் கொட்டாப்பள்ளி மாதிரி. லேண்ட்லைனில் பண்ண மாட்டிப்பான். புரியுதோ இல்லையோ? நான் போட்டேன். இன்னொன்று ஒரு அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, நம்பர் மட்டும் கரெக்டாக அவளுக்கு நல்ல செய்தி சொல்லிச்சே கிடைக்கவே கிடைக்காது. 10 நாளைக்கு தீட்டு மட்டும் கரெக்டாக முதல்ல அவர் போகிறவரே அர்ச்சராதி மார்க்கத்தில் நான் போயிட்டு இருக்கேன்னு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு போவார் வாட்ஸ்அப்பில். டே உனக்கு 10 நாள் தீட்டுடா அப்படின்னு அவர் ஸ்டேட்டஸில் வச்சிருப்பார். இத்தனை நாள் நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்து நம்ம கிட்ட பழகிருக்காது. அது நான் சொல்கிற ஸ்டேட்டஸ் வேற, அது வைக்கிற ஸ்டேட்டஸ் வேற. ஆகையால பெருமாள் ஜெயந்தியில் அவதாரம் பண்ணினான். வைஜெயந்தி விபூஷணனா, வைஜெயந்தி என்னும் அந்த அழகிய மாலையுடன் கூடியவன். 2 ஐடென்டிபிகேஷன் இருக்கு. மாலை பிறந்த நம்பியை, மாலே செய்யும் மணாளனை, ஏலா பொய்கள் உரைப்பானை, இங்கே போத கண்டீரே என்று எக்காச்சக்கமான பொய் சொல்லக்கூடியவன் சுவாமி. அவன்
பெரிய பானைக்குள்ள வெண்ணையை திருடும் பொழுது கையும் களவுமாக அவனை ஆய்ச்சி பிடிச்ச உடனே என்னடா பண்ற பையலேன்னா இதுக்குள்ள ஒரு கண்ணுக்குட்டி ஒழிஞ்சுட்டு இருக்கான்னு தேடுறேன்னு அவனால தான் சொல்ல முடியும். கிடைச்சுதா அப்படின்னு அதுங்களால தான் கேட்க முடியும். அப்படி அதுக்கு மைண்டை சீசன் பண்ணி வச்சிருக்கான் பெருமாள். இந்த ஐடென்டிபிகேஷன் ஒன்று இருக்கு. அடுத்தது வைஜெயந்தி இருபூத மாலை வனமாலையாக என்று தத்துவங்களை தனக்கு அழகிய ஆபரணமாக அணிந்திருப்பவன் இல்லையா கண்ணன். வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபோ ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணோ. பிருந்தாவனம்ன்றது நெருஞ்சிக்காடு, பயங்கரமா இருக்கும். நெருஞ்சிக்காடுன்னா அதுக்கு ஒரு முள்ளு ஒன்று இருக்கும், நெருஞ்சில் முள் அப்படின்னு பேர். அது 5 தலை நாகம் மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு காலில் முள்ளு குத்திடுது, வேலிக்காத்தான முள்ளு குத்திட்டு கம்பி குத்திட்டுனா செப்டிக் ஆகிடும். அவனுக்கு காலில் நெருஞ்சி முள் குத்திடுது. அங்கேருந்து போனான், போய் அவர்கிட்ட கேட்டான். யாருக்கிட்ட? வைத்தியர்கிட்ட. சுவாமி இதுக்கு ஒரு வைத்தியம் சொல்லுங்க. 10 ரதன் புத்திரனின் சத்துருவின் மித்திரனின் 10 ரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் காலை வாங்கி தேய் அப்படின்னு. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இதுனா புரியாதுதான். ஏயா என் காலில் முள்ளு குத்தினா யார் காலையோ வாங்கி தேய் நீ என்ன? 10 ரதன் புத்திரன் தசரதன். தசரதனுடைய பிள்ளை யாரு? ராமன். ராமனுடையதான மித்ரன், அவனுடைய நண்பன் சுக்ரீவன். சத்ரு யாரு? வாலி. வாலியினுடைய பத்னி யாரு? தாரை. தாரையினுடைய காலை எதுக்கு தரையில தேக்கணும்? அடமுட்டாள், தாரையில காலை வாங்கினா தரை. நெறிஞ்சு முள்ளு குத்தினா கரகரன்னு 4 தடவை தரையில தேய்ச்சிட்டு தொட்டிட்டு விட்டு போயிட்டே இருக்கணும் அர்த்தம். அவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட். ஓ சூப்பர், நான் 100 ரூபா கொடுத்தார் டாக்டர். அவர் அதை விடுவாரா? 10 ரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் காலை வாங்கி தேய். பிருந்தாவனம் பகவதா கிருஷ்ணேனா கிளிஷ்ட கர்மணா சுபேன மனசாத்யாதம் கவாம் விருத்திம் அபீப்சதா. கோகுலத்தில் இருந்தாய் வாழலாம். அடிக்கடி அங்கே ஆபத்துகள் வந்தது. முதல்ல பூத்தனம் வந்தா, அடுத்தது சகடாசுரன் வந்தான், நந்தகோபன் பார்த்தான். இந்த ஊரில் இருந்தால் அடிக்கடி ஆபத்துகள் வந்துட்டே இருக்கு. நாம் இன்னும் கொஞ்சம், அவெல்லாம் நாடோடிகள் இல்லையா, அவெல்லாம் மாடுகளை மேய்ப்பதற்காக அப்படி மூவ் பண்ணிட்டே இருப்பா, கூடாரங்கள் அமைத்து தங்கி கொண்டே இருப்பா. இங்கே இருந்துட்டோம்னா நமக்கு ரொம்ப ஆபத்து வருது, அதனால கிருஷ்ணனை காப்பாற்றணும், வேற ஊருக்கு போகலாம். இப்போ ஊருக்கு போகலான்னா என்ன பெரிய, வெஸ்ட் மாம்பலத்தில் இருந்தவன் சைதாப்பேட்டைக்கு போயிருக்கான். ஒன்றும் பெரிய ஊர் இல்லை, ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் விஷயம் மொத்தம். ஆனால் அந்த இடம் இருக்கு பாருங்க, அது மொத்தம் நெருஞ்சிற்காடாக இருந்தது. எப்ப நந்தகோபன் இங்க இருந்து நாம அங்க போகிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டானோ, அப்ப கிருஷ்ணன் மனசுனால நினைத்தான், அந்த இடம் நல்ல பச்சை பசும் புற்கள் விளைந்த காடாகவும் நல்ல தீர்த்த வசதி ஏற்படட்டும் என்று கிருஷ்ணனுடைய திருவுள்ளம். பிருந்தாவனம் பகவதா கிருஷ்ணேன அக்லிஷ்ட கர்மணா சுபேன மனசாத்தியாதம் கவாம் விருத்திம் அபீப்சதா. ஜலம் ஸ்தலம் எல்லாம் சுத்தமாச்சு, நன்னா அந்த இடம் ரட்சிக்கப்பட்டது. அவனம் அப்படின்னு கேட்டா ரட்சித்தல் அர்த்தம். வனேச்சரனான கிருஷ்ணன் அவனத்துக்காக அவதரித்தான். சேவா சுவாமி வியாக்கியானம். வனேச்சரனான கிருஷ்ணன் அவனத்துக்காக, அவனம்னா ரட்சித்தல் அர்த்தம், வனம்னா காட்டுல போறதுன்னு அர்த்தம். வால்மீகி சொன்னார், தேவனேன வனம் கத்வா நதீஸ்தீர்த்வா பகூதகாக. ராமலக்ஷ்மண சீதை முதலானவர்கள் காட்டுல போகும்பொழுது சம்க்ஷேப ராமாயணத்தில் அபிநவதேசிகன் உத்தமூர் சுவாமி ஒரு வியாக்கியானம் பண்ணினார். தேவனேன வனம் கத்வா அப்படின்னா அவ ஒத்தரக்கொத்தர் போவச்சு எப்படி பண்ணா, ஒத்தரக்கொத்தர் ரட்சித்துக் கொண்டு சென்றார்கள் என்று அவன சப்தத்திற்கு அந்த ரட்சணம் அர்த்த விசேஷத்தை காண்பித்தார். அதை அப்படியே இங்க உபயோகப்படுத்துறார். பிருந்தாவனச்சரம், பிருந்தாவனச்சரம், பிருந்தாவனத்தில் சஞ்சரிப்பவன், பிருந்தாவனத்தில் சஞ்சரிப்பவன் அப்படின்னு கேட்டான் அர்த்தம்னா, அவனம் பிருந்தம்னா கூட்டம், அவனம்னா காத்தல், கூட்டத்தை ரட்சித்தவன். கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து கனைத்திடம் கற்றுரிமை கன்றுக்கு இறங்கி, எல்லாம் கூட்டம் கூட்டமா இருக்கும், 1 2 இருக்காது. லட்சக்கணக்கான பசுக்கள், லட்சக்கணக்கான எருமைகள், முத்திரம் உண்டு. நந்தகோபுர இடத்துல 3 செல்வங்கள் உண்டு, ஆடு மாடு ஒட்டகம். அந்த காலத்துல இல்ல குதிரைன்னு சொல்லுவோம், இருட்டுவோம்.
அந்த அந்த பிராணிகள் தான் முக்கியமானவைகள். அதை வைத்துக்கொண்டு அவன் நல்ல தயிர் பால் அதெல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். மற்ற குதிரைகளுக்கு நல்ல புற்கள் வேணும், மாடுகளுக்கு நல்ல புற்கள் வேணும், நல்ல தீர்த்த வசதி வேணும். இப்போ பிருந்தாவனம் அப்படின்னு சொன்னா கூட்டம் கூட்டமாக காப்பவன். ஒருத்தரை 2 பேரா காப்பாத்திருக்கான், எத்தனை பேரை காப்பாத்திருக்கான் பெருமாள் இந்த அவதாரத்துல. கூட்டம் கூட்டமா டான்ஸ் ஆடி இருக்கான், கூட்டம் கூட்டமா திருடி இருக்கான், கூட்டம் கூட்டமா கொலை பண்ணிருக்கான் சுவாமி. 18 அக்ஷௌஹிணி சைன்யம். அவ்வளவுதான். தேர சபரி சகி வச்சோ நிஷம்ய மத்தியே நிஜ பரபலயோ ரதம் நிவேஷ்ய ஸ்திதவதி பரசைனிகாயுரக்ஷணா ஹிருதவதி பார்த்த சகே ரதிர்மமாஸ்து. அப்படியே பீஷ்மர் உள்ளம் உருகி போய் பெருமாளை சேவிச்சார். அம்பு படுக்கையில படுத்து நிற்கச்சு. பாராய் வாழலாம் அப்படின்னு பெருமாள் கையை காமிச்சார். வாழலாம் தான் அப்படின்னு மொத்த உசுரை வாங்கிட்டான். பரசைனிகாயு ரக்ஷணா ஹிருதவதி, கண்ணாலேயே அவ உசுரை வாங்கிட்டான். நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சன். அர்ஜுனா, இதெல்லாம் செத்த பாம்பு, எல்லாம் போட்டு துவைச்சாச்சு, எல்லாத்துக்கும் உசுரே பூர்த்து. சும்மா உனக்கு பேர் வரணும்ன்றதுக்கோசரம் புலி செத்த புலி மேல துப்பாக்கி வச்சு போட்டோ எடுத்துக்கிற மாதிரி நீ எடுத்துக்கோ. இதெல்லாம் போட்டாச்சுட்டான் வருவான். அதனால அவனம்னா கூட்டம் கூட்டமாக பிருந்த அவனம், கூட்டம் கூட்டமாக கொன்று காப்பாத்தினவன், கூட்டத்தை காப்பாத்தினவன். கூடாரை வெல்பவன், கூடியவர்க்கு தோற்பவன் அப்படின்னு சொன்னார். பிருகதாரண்யகத்தில், பிருகதாரண்யகம் உபனிஷத், பிருகத் ஆரண்யகம்னு பேரு. உபனிஷத்துலயே ரொம்ப பெரிய உபனிஷத்து. சாந்தோக்கியம் பிருகதாரண்யகம்னு சொல்லுவோம். யாக்ஞவல்கியருடைய உபதேசங்கள் நிறைய உண்டு அந்த அந்த உபனிஷத்துல. அந்த உபனிஷத் அர்த்தம் பிருகத் ஆரண்யகத்துல சஞ்சரிக்க கூடியவன். வேதைஷ்ச சர்வைஹி அகமேவ வேத்யான்னு ஸ்ருதி சிரசி விதீப்தே. வேதாந்தத்தில் சஞ்சரிப்பவன் இப்பொழுது எங்க சஞ்சரிக்கிறான்? பிருந்தாரண்யத்துல சஞ்சரிக்கிறான். அதனால்தான் உபனிஷத் அர்த்தம் எங்க இருக்கு? உலூகலே நிபத்தம். போட்டு கயர்ல ஒரு உரல்ல கட்டி வச்சிருக்கான், உரல்ல கட்டி வச்சிருக்கான். அங்க தண்டகாரண்யத்துல சஞ்சரித்தான், இங்க பிருந்தாரண்யத்துல சஞ்சரிக்கிறான். இந்த க்ஷேத்திரம் சென்னைக்கு பிருந்தாரண்ய க்ஷேத்திரம்னு தான் பேரு. நாமெல்லாம் பிருந்தாரண்ய க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடியவாள். ஏன்? நம் பார்த்தசாரதி பெருமாளுடையதான க்ஷேத்திரம் இது பிருந்தாரண்ய க்ஷேத்திரம். அது ஒரு பெரிய பாக்கியம். நம்மளாம் 108 திவ்ய தேசத்துக்கு நடுவில் உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்ம அந்த பார்த்தசாரதி சம்பந்தத்தோட கைரவணி புஷ்கரணி கரையில நாம இருந்துட்டு இருக்கோம். அதனால தான் ஆண்டாள் என்ன பண்ணா? பிருந்தாவனத்தே கண்டோமே. எங்க பார்த்தோம்னா பிருந்தாவனத்துல பார்த்தோம் சுவாமி. யோகிகள்லாம் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும்னு எல்லாம் தேடின்னு வந்தா இதை ஜம்மன் அது பாடுக கற்றினம் மேய்க்கலும் மேய்க்க பெற்றான், காடுவாழ் சாரியும் ஆக்க பெற்றான்னு இந்த பிருந்தாவனத்துல சுத்தின் இருக்குது. அதிமானுஷமான எத்தனையோ காரியங்கள் இந்த பிருந்தாவனத்தில் தானே பண்ணா. பிரம்மருத்ராதி தேவர்கள் மயங்கும்படியாக அவர்களுக்கு அனுகிரகத்தை செய்தது இந்த பிருந்தாவனத்தில் தானே. நாரதாரி மகர்ஷிகள்லாம் மண்டி இருந்து இவனை சேவித்து சேவித்து ஆனந்த பரிதர்களானது இந்த பிருந்தாவனத்தில் தானே. ஷீர்மல்கும் ஆய்ப்பாடி என்ற அவருடைய சௌலபிய சௌஷீல்ய வெள்ளமிட்டது இந்த பிருந்தாவனத்தில் தானே. பிரம்மபுரம்னு தேகத்திற்கு பேரு, தேகத்திற்குள்ள இருக்கக்கூடிய ஹிருதயத்துக்கு பிரம்மபுரம்னு பேரு. அந்த பிரம்மபுரத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் இந்த பிருந்தாவனபுரத்தில் இருக்கான். ஹிருதி முக்த சிகண்டி மண்டனா லிகிதக்கே நமமைஷ சில்பினா. சுவாமி தேசிகன் 2400 ஸ்லோகங்கள் கொண்ட யாதவாபியுதய மகாகாவியத்தை 20 ஸ்லோகத்தில் சுருக்கி பாடினார். அதற்கு கோபால விம்சதி அப்படின்னு கேடு. T20 தெரியுமோ இல்லையோ? சுவாமி தேசிகன் மாதிரி T20 அன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவா. யாரு? T20 ஏன்னார் இது டெஸ்ட் மேட்ச் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்குது சார். இதெல்லாம் இதுங்க பாக்ஸிங் இங்கே வந்தோடனே இதுங்களை கும்முன்னு குத்தணும். இதுங்கெல்லாம் இப்போ 1 2 3 அடிக்கிறதுக்கு அதாவது ஆற்றுக்கு போகிறத விட்டுட்டு இருக்கிறோம் உடல் அறுத்துன்னு உட்காந்து விளையாடிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிற முடியும். அதனால் T20க்கு தான் நாங்கள் வந்துவிட்டோம் சார் அப்படின்றோம்ல. அந்த T20 கொடுத்தாரு தேசிகன். 2400 ஸ்லோகம் எங்கே சார் பார்க்குறது நாங்கள்லாம்?
ஆளை ஒடுங்க சுவாமினர் 20 ஸ்லோகம் போருட்டார். அதனால தான் கோபால விம்சதியினுடைய முதல் ஸ்லோகமும் இந்த ஸ்லோகம். வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம். மோகனமூர்த்தியான கண்ணனுடைய திவ்ய வடிவழகை என் இதயத்தில் செதுக்கிய அந்த தேர்ந்த சிற்பி யார் அப்படின்னு தேசியன் கேள்வி கேட்டார். கிருஷ்ணன் ராமன் 2 பேருக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. ராமன் வனசுந்தரன், கிருஷ்ணன் புவன சுந்தரன். அதனால்தான் ருக்மிணி பிராட்டி லவ் பண்ணச்சே ஸ்ருத்வா அகுணால் புவன சுந்தர அப்படின்னு அவனை பார்த்தேன். ராமன் வனசுந்தரன் இருந்தாலும் இவன் யத் பிருந்தாவன பண்டிதம், பிருந்தாவனத்தில் நன்கு சஞ்சரிக்கும் திறன் பெற்றவை பெருமாளுடைய திருவடிகள். அதனால தான் இன்னைக்கும் போனா சரண் பஹாடி அப்படின்னு ஒன்று இருக்கும். பெருமாளுடைய திருவடி பட்ட இடம். கூரத்தாழ்வான் ஒரு பெரிய மகான், சுவாமி ராமானுஜருடைய பெரிய சிஷ்யர். அந்த கூரத்தாழ்வான் சொல்றார், அப்படியே போய் அந்த பிருந்தாவனத்தில் உருள மாட்டானா, அந்த பிருந்தாவனத்தில் யாராவது ஒரு மரமா பிறக்க கூடாதான். ஏன் இப்ப போய் மரமா பிறந்து என்ன பண்ண போறீர்? உபன்யாசத்துல தான் மரமா உட்காந்து கேட்டுட்டு இருக்கீர். அங்க போய் உட்காந்து என்ன பண்ண போறீர்? இல்ல சுவாமி, கிருஷ்ண சம்பந்தம் கிடைக்குமே. மரத்துக்கு எப்படி சுவாமி கிருஷ்ண சம்பந்தம் கிடைக்கும்? இப்ப நீர் போய் ஒரு செடியா முளைச்சு அது மரமானா கிருஷ்ண சம்பந்தம் எப்படி கிடைக்கும்? ரொம்ப சிம்பிள் லாஜிக் பாரு. அன்னைக்கு கிருஷ்ணன் அவதரித்த காலத்துல கிருஷ்ணன் கால்படாத மரமே கிடையாது. கிருஷ்ணன் கால்படாத ஸ்ட்ரீட்டே கிடையாது, தெருவே கிடையாது, சொல்ல முடியும். ஏன்னா ஏர்லயே ஜம்ப் பண்ணி போவான். சில சமயம் தலையில கால கூட வைக்க மாட்டான். இந்த காளியமடுவுல கிருஷ்ணன் குதிச்சானே, அது ரொம்ப அழகா சுவாமி தேசிகன் யாதவாபிஷேகத்தில் சொன்னார். என்னன்னா, காளியனுடைய பயங்கரமான விஷாக்கிரியினால கருகி போன ஒரு மரம் அங்க இருந்தது அப்படின்னாரு. அப்படியே காளியன் புசு புசுன்னு விஷத்தை கக்கி மரம் ஒன்று கருகி போச்சு. அந்த மரம் அங்க இருந்தது. கிருஷ்ணன் அழகாக பச்சை பசேல்னு கிளைத்து செழித்து பூத்து குலுங்கக்கூடிய அந்த மரத்து மேல ஏறி தொப்பு கட்டிக்கிட்டு யமனில குதிச்சானார். இரு கொஞ்சம் இருங்க, ஒரு டவுட்டுங்க. அதான் காளியன் புசு புசுன்னு அடிச்சா, அவன் விஷம் அடிச்சது, விஷம் அடிச்ச உடனே அதை மொத்தம் கருகி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளைத்து செழித்து பூத்து குலுங்கி இருக்கிற மரத்துல கிருஷ்ணன் டைவ் அடிச்சானா, என்ன சுவாமி நாங்களாம் அவ்வளவு சீக்கிரம் உபன்யாசத்தை மறக்க மாட்டோம், இன்னி உபன்யாசம் வேணா நாளைக்கு மறப்போம், அது எப்படி அப்படின்னாரு. அட முட்டாளே, விழுந்த கரிக்கட்டை பரீட்சித்து அவன் பெருமாள் திருவடிப்பட்ட உடனே குழந்தையா பிறக்கல. அந்த கிருஷ்ணனுடையதான திருவடிப்பட்ட மாத்திரத்துல எரிந்த மரம் துளிர்த்ததுரா, அது தழைத்ததுரா, அது பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் இல்லையா? இதை பிடிச்சுட்டார் இந்த பாயிண்ட கூறத்தாழ்வான். இப்ப அங்க இருக்கிற மரம் எல்லாத்துக்கும் கிருஷ்ணனுடைய திருவடி சம்பந்தம் உண்டு. எப்படியும் அதனுடைய ஜெனரேஷன் ஒரு 7, 8, 10 போயிருக்கும். நானும் போய் அங்க ஒரு மரமா பிறந்தன்னா கிருஷ்ணன் திருவடிப்பட்ட மரத்தினுடைய வம்சத்தை சேர்ந்தவன் எனக்கு கிருஷ்ணனுடைய அனுகிரகம் கிடைக்குமோ இல்லையோ, அதுக்காக தான் ஆசைப்படுறேன், அதுக்கு நான் ஆசைப்படுறேன்றார். நினைச்சு பார்க்க முடியுமா? நாமெல்லாம் பஸ்ஸை விட்டு இறங்காமல், அதுவும் ஏசி பஸ்ஸா இருந்தா பரிக்கிரமா பண்ணிட்டு வந்துருவோம். முன்னுரிக்கையிலிருந்து ரிசர்வ் செய்யப்படும் காபி டிபன் ஆகார வசதி உட்பட சௌகரியப்பட்டால் பெருமாள் சேவை அப்படின்னு தான் டூர்ல அரேஞ்ச் பண்றவா பத்திரிக்கை போடுறான். 100 கேள்வி என்ன கேட்பா எல்லாரும். நான் சொன்னாப்பா, நான் எனக்கு கெப்பாசிட்டிலாம் கிடையாது, என் கூட வந்தால் சந்தியானம் பண்ணிட்டான்னு கேட்பேன். ஆற்றுல பெருமாளை பொட்டியில் போட்டு வந்துட்டு சுவார்ச்சம் பண்ணாமல் ஏன் வந்தேன்னு கேட்பேன். இன்னைக்கு அமாவாசை மாதம் ஒரு ஏகாதசி இருந்தால் எப்படி நீ உட்காந்துட்டு இருப்பேன்னு கேட்பேன். அதனால தான் சுவாமி உங்ககிட்ட நாங்கள்லாம் வரதே இல்லை. இந்த வம்பு தும்புக்கெல்லாம் ஏன் வச்சுக்கணும்? ஆளை விடுறா சாமின்னு விட்டுட்டு போயிடுவான். தர்மம் பரிபாலனம் பண்ணப்படணும். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். கிருஷ்ணன் பேரை சொல்றோம்னு சொன்னா நமக்கு கொஞ்சமாக இருக்கணும். உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு சொல்றதுக்கு நினைச்சுக்காதீங்க. சொல்ற விஷயம் சரியான விஷயமா இருந்தா அதை ஏத்துக்கோங்க. கான்செப்ட் இஸ் வெரி சிம்பிள். உனக்கு பெரிய யோக்கிய, நீ என்ன பெருசா அப்படின்னா, நானும் ஒன்று எல்லாரும் கஷ்டம் அபராத்தியதி, ஆனால் சொல்ற விஷயம் என்ன அதை நாம புரிஞ்சுக்கணும்.
பிருந்தாவனச்சரம். காளிதாசனுக்கும் தேசிகனுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. காளிதாசன் வாகர்த்தாயுவ சம்பிருக்தோ வாகர்த்த பிரதிபத்தே ஜெகதப் பிதரோ வந்தேன்னு கிரியாபரத்தை கடைசியில் போட்டான். தேசிகன் பார்த்தார், எங்கள் கடனெல்லாம் முதல்ல சொல்லச்சேவே சேவிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறோம். முதல்ல சேவிச்சாரா மீதிலாம் கிடைக்கும்ட்டார். முதல்ல சேவிக்கிறேன்ட்டார். பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம். இப்படி பிருந்தாவனத்தில் சஞ்சரிப்பவன் வல்லவி ஜனவல்லபம். அந்த பெண்களுக்கு இவன் தலைவன். அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். இடக்கை வழக்கை தெரியாது. இப்பெல்லாம் என்னமோ இந்த கல்யாணம் ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயும் ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காளே, என்ன பேர் அதுக்கு? பூஃபே. பூஃபே தானே? பஃபே. பஃபே பஃபேன்னு அர்த்தம் ஒரே தட்டில் எல்லாரும் எச்ச பண்ணி சாப்பிடணும், அவ்வளோதானே. ஒரு தட்டில் போட்டதே எல்லாரும் எச்ச பண்ணி சாப்பிடலாம். அது டிலீஷியஸ் அப்படின்னு சொல்லணும். இன்னொரு விசேஷம் இருக்கு, அவரை கடிச்சிட்டு மீதி அதில் வைக்கணும். அது இன்னும் சோஃபிஸ்டிகேட்டட். இதெல்லாம் கிருஷ்ணன் பண்ணா சார். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம்னு அத்தனை பேருக்கிட்டையும் பெருமாள் வாங்கி சாப்பிட்டான். 5 ஊறுகாய் 5 விரல் இடுக்கில் வச்சிருப்பான். 5 ஊறுகாய் 5 விரல் இடுக்கில் வச்சிருப்பான். இங்கே நடுவில் சாதம், அதுவும் கார்த்தால வெள்ளை என்ன அவசர அவசரமாக. ஏற்கனவே 25ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி 1ஆம் தேதி வரலும் ஸ்கூல் லீவ் விட்டதுனால அடி வீட்டில் துவம்சம் பண்ணி ஹதபலம் பண்ணியிருக்கோம். 2ஆம் தேதி கார்த்தால வரச்சே தான் பயங்கரமே இருக்கு. எப்படி இருக்கும் அப்படியே. அதை ஒரு துமுக்கு தப்பான் தட்டி இதை எழுப்பி அரை எழுப்பி அதை கூட உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கு பாரு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் பரபிரம்ம ரூபம் பஜய பாண்டரகம்னு அதுக்கு 2 மங்களாசாசனத்தை பண்ணி இவ்வளோ அவஸ்தைப்பட்டு இருக்கனே. நான் கூட ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடாதா? நான் பேசாமல் இருக்கிறதே உனக்கு பரம உபகாரம், புரியலையா? இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட ஸ்கூல் வச்சா தேவையில்ல. ஆடாம்மா, நீ ஒரு பிள்ளைய சமாளிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்க, அங்க ஒவ்வொருத்தையும் 60 பிள்ளைகளை சமாளிக்கணும். அவ என்ன பண்ணுவா பாவம்? அவ பேர்ல ஒரு பரிதாபம் வர வேண்டாம்? அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கா ஒவ்வொருத்தரும் பாவம். அப்படியே உட்காந்து தம்மு திம்முன்னு குதிச்சு குதிச்சு ஊனு. கடைசியில் என்ன எடுத்து ஒரு டப்பர் வேற குங்குமச்சிமிழ் டப்பால 2 பிரெட் டோஸ்ட். இதுக்காடா இந்த ருத்ர தாண்டவம்? போ, இன்னைக்கு நான் ஒன்றும் பண்ண போறதில்லை. இதான டெய்லியே சொல்றேன். இத்தனை நாள் டெய்லி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. என்னவோ புதுசா வந்துட்டா மாதிரி. அந்த மாதிரி கிருஷ்ணனுக்கு என்ன கொடுத்து அனுப்புவா? பழையதான் கொடுத்து அனுப்புவான். அதை வாங்கி கையில வச்சுட்டு இங்க ஒரு ஊறுகாய் இங்க ஒரு ஊறுகாய் அப்படின்னு ஒரு ரவுண்ட் அடிப்பானா. கடக்காய் ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய், கொற்காப்புளிக்காய் ஊறுகாய் எடுத்து சாப்பிடுவான். ஆனந்தம். அதை ரசிக்கிறா. அந்த பெண்கள் கிருஷ்ணனுக்காகவே கொண்டு வருவா. கிருஷ்ணன் சாப்பிடணும், கிருஷ்ணன் சாப்பிடணும்னு. பாகவதத்தில் ஒரு அற்புதமான கதை, யஜ்ஞ அக்ரஹார அத்தியாயம் அப்படின்னு பேரு. கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் பசங்க சாப்பிட்டு கிருஷ்ணன் பசங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கா. இல்லை, இதெல்லாம் கண்ணுக்குட்டி மேய்க்கிற பசங்க. ஏன்னா இடையர்கள்லாம் பசுக்களை மேய்ப்பா, சின்ன பசங்கள் கன்றுக்குட்டியைத்தான் மேய்ச்சின்னு போகணும். அதுக்கு இன்னும் வரல. இந்த கோவிலில் போனோம்னா பெருமாள் ஏழை பண்ணுறது, ஒய்யாளி போடுறது, வாகனம் ஏழை பண்ணுறதுனா பெரியவாளை ஏழை பண்ணுவான். இந்த ஆழ்வார் ஆச்சாரெல்லாம் ஏழை பண்ணுறதுக்கோசரம் குட்டி பசங்களை வச்சுட்டு இருப்பான். முதல்ல சாமரம் போடணும், அதுக்கு ட்ரெயின் ஆகணும். அப்புறம் தீவெட்டி பிடிக்கணும், அதுக்கு ட்ரெயினுக்கு வரணும். அப்புறம் இந்த ஆழ்வார் ஆச்சாரெல்லாம் ஏழை பண்ணணும். ஏழை பண்ணி இப்படி தட்டு திரும்பி பார்க்கணும். கும்முன்னு ஆயிட்டா நல்லா ஒரு தடவை பார்த்துக்கணும். அப்புறம் தான் பெருமாள் ஏழை பண்ண முடியும். அந்த மாதிரி குட்டி பசங்கள்லாம் எல்லாம் கிருஷ்ணன் வயசில் 5 வயசு 6 வயசு எல்லா பசங்க, அந்த பசங்களெல்லாம் கண்ணுக்குட்டி ஓட்டுறதுக்கு அனுப்பிச்சிருப்பா. எல்லாம் எல்லாம் வயசு பசங்க கண்ணுக்குட்டி விளையாடும், இதுக்கு விளையாடும், மாற்றி மாற்றி விளையாடிட்டு இருக்கும். காரத்தில் போன உடனே எல்லாம் பசிக்கிறது, சாப்பிட்றதுக்கும் 10 ஆச்சு பசிக்க ஆரம்பிச்சுட்டு எல்லாத்துக்கும். உடனே கிருஷ்ணன் சொன்னான் பசங்களை, டே பக்கத்தில் ஒரு ஸ்ரோத்ரிய அக்ரஹாரம் இருக்கு, பெரியோர்கள் இருக்கக்கூடிய அக்ரஹாரம் ஒன்று இருக்கு, அங்கே போய் கேள அப்படின்னா. அங்கே போனா எல்லாம் பிராமணர்கள், நல்லா வேதாந்த பாரகர்கள் எல்லாம் பார்த்தா அப்படி ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கா. பெரிய யாகம் நடக்கிறது, பிரம்மாண்டமான யாகம் நடக்கிறது. ஸ்வாஹா ஸ்வாஹான்னு அடிச்சுட்டு இருக்கா. இந்த பசங்களாம் அந்த தூரத்தில் நிற்கிறது, ஃபென்ஸ் போட்டு வச்சிருக்கா, யாக வேதிக்கை போட்டு வச்சிருக்கா. உள்ளே அனுமதி இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாம் இப்படி கை கட்டிண்டு இட பசங்க நின்றுட்டு ஐயா சாமி சாமின்றதுக்கும். என்னடா பேசக்கூடாது, யாக தீட்சிதாள், இந்த பசங்க கூடலாம் பேச மாட்டான். அதில் ஒருத்தர் அசிஸ்டன்ட், ஒருத்தர் அவர் என்ன வேணும்,
பசிக்கிறது சாப்பாடு தராங்கண்ணா, இன்னும் பூஜையால யாருக்குமே சாப்பாடு போடல, இவங்கெல்லாம் இன்னும் சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள சாப்பாடு வருமா போ அப்படின்னு விரட்டி விட்டோம். எல்லாம் தலையை தொங்க போட்டு வந்துருக்கோம். கிருஷ்ணன் பார்த்தா, என்னடா எல்லாம் இந்து வித்யாலய உபன்யாசம் கேட்டு வர மாதிரி வரீங்க, ஏன்டா அப்படி மூஞ்சி தூங்கி போச்சு, என்னடா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டான். அப்புறமா போனோம், எங்களை விரட்டி விட்டுட்டான். யாரை கேட்டீங்க? புருஷால கேட்டோம். செய்வோம், அவளை போய் கேட்பாளா? அங்கே போய் பேக்கெட் வழியாக போகும், வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கும் இல்லையா, அந்த பின்பக்கமாக வழியாக போகும், அங்கே இருக்கிற லேடிஸை பார்த்து கொடுங்க. அவள் தளிகை பண்ணிட்டு இருக்கா, பெரிய தடியாராதனை நடக்கணும், யாகம் முடிஞ்சு அவபிருத்தஸ்தானம் பூர்ணாகுதி ஆகி அவபிருத்தஸ்தானம் ஆனவுடனே இலை போட்டு நல்லா சாப்பாடு போடணும், சித்திரானங்கள்லாம் பரிமாறணும், பக்ஷம் போச்சங்கள்லாம் இருக்குது, விதவிதமான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. பசங்க பின்னாடி போய் அம்மா அம்மானு கூப்பிடுறதுங்க. இந்த பசங்கள்லாம் கிருஷ்ணன் கூட விளையாடுற பசங்களாம் அவளுக்கு தெரியும். என்னடா பசங்களா நீங்கள் வந்திருக்கீங்க? அம்மா அம்மா நாங்கள்லாம் கண்ணுக்குட்டி ஓட்டிட்டு வந்தோம்மா, கிருஷ்ணன் பசி தாங்க மாட்டான், நாங்கள்லாம் தாங்கிடுவோம், நாங்கள் கொண்டுலாம் சாப்பிட்டுட்டோம், இப்போ கிருஷ்ணன் ரொம்ப பசிக்கிறதுன்னு அப்படி வயிற்றில் கை வச்சுன்னு படுத்துட்டாமான்னாரு. அச்சோ கண்ணன் படுத்துட்டானா? கண்ணனுக்கு பசிக்கிறதா? அச்சோ கண்ணான்னா ஆளாளுக்கு ஒரு தூக்கு சட்டி எடுத்தா, மாமி உங்கள் காலத்தில் புளியோரை கலங்க, எங்கள் காலத்தில் எலுமிச்சம்பழம் சாதம் கலக்கிறேன்னா, அவத்தில் சக்கரை பொங்கல் கலக்கிறேன்னா, எல்லாம் மடமடனே ஒரு பெருசா பாத்திரத்தில் ஒரு தூக்கு சட்டியில் எடுத்து வச்சுட்டா, ஒருத்தர் வத்தல் பொறிக்கிறா, ஒருத்தர் வடாம பொறிக்கிறா, எடுத்துட்டா எல்லாத்தையும். எடுத்த உடனே யாகத்தில் அந்த யாக தீட்சிதாலாம் இருக்காளே, அவள்லாம் ஹோய் பக் பக் பக்னு, உங்களுக்கு எனக்கு இனிமேல் சம்பந்தமே இல்லை போகும்ட்டான். நேற்று வரலாம் அவள் ஐ லவ் யூ சொல்லி கல்யாணம் பண்ணிட்டா, இப்போ நீங்கள் ஐ லவ் யூன்ட்டா. பின்னா கிருஷ்ணன் வந்திருக்கான், குழந்தை பசியோட உட்கார்ந்துட்டு இருக்கு, நீ யாகத்தில் யாரை நினைச்சு சுவாஹா சுவாஹா போடுற, அதை நேரையா கிருஷ்ணன் சாப்பிட போறையா? நீ என்ன கண்ணை மூடின பண்ற அந்த யாகத்தை எங்கேயோ நினைச்சு தியானம் பண்ணிட்டு அவனுக்கு சமர்ப்பிக்கிற, எங்க கண்ணன் வந்துட்டான், அவனுக்கு நாங்க சமர்ப்பிக்காமல் இருக்க மாட்டோம்னு அத்தான பெண்களும் யாகத்துல பகவன் நிவேதனத்திற்காக வைத்திருந்த பிரசாரங்களை கொண்டு போய் கிருஷ்ணன் கிட்ட கொடுத்தான். அதனால அங்க இருக்கிறவா எல்லாரும் கிருஷ்ணனை எப்படி வேணும் அனுபவிப்பான். ஒரு நாள் அவன் வரல அப்படின்ட்டா இவளுக்கு போர் அடிச்சு போயிடும். என்ன இன்னைக்கு பையனை காணவே காணும், அந்த பானை உடையிற சத்தம் கேட்டதான் அவளுக்கு ஒரு திருப்தி. திருவாய்ப்பாடிக்கும் பரமபதத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னுட்டா, பரமபதத்தில் இது கும்பிடப்படும், திருவாய்ப்பாடியில் இது கும்பிடும். அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் தொழுகையும் இவை கண்ட அசோதை, தொல்லை இன்பத்தில் இறுதி கண்டாளே. குலசேகர ஆழ்வார் வர்ணித்தார். பானையில தயிரை திருடிட்டான், அவன் அம்மா எதிரே திருடிட்டான், யசோதை கோவம் துருத்து அட்டி பண்றான் பார், இதான் அக்கிரமம், எல்லாரும் வீட்டில் போய் திருடி இருக்க, எல்லாரும் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான், பார் உன்னை என்ன பண்றேன் பார் அப்படின்னா, அம்மா அம்மா அடிக்காதம்மா, ரொம்ப தப்புமா, நான் இனிமே பண்ண மாட்டேம்மா. அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் தொழுகையும் இவை கண்ட அசோதை, தொல்லை இன்பத்தில் இறுதி கண்டாளே. அட்டிக்கிறோம் பார், உன்னை கட்டி போடுறோம் பார், இனிமே வெளில விடுறானா பார், வெளில போனா எல்லாத்தையும் வம்பு எடுத்துன்னு வர, ஒவ்வொருத்தையும் என்கிட்ட வந்து சொல்றான், எங்க காலத்துல இத்த பானை உடிச்சா, அதை உடிச்சா, தயிரை குடிச்சா, போனையை கொடுத்தான்னு என்ன நினைச்சிட்டு இருக்கிறார். அம்மாவா தப்புமா, அப்படியே கண்ணில் முட்டினோர் தான், அப்படியே உதடு துடிக்கிறதான். அந்த குழந்தை தப்பு பண்ணும், தப்பு பண்ணச்சே அம்மா வந்து அடிக்க வருவா, அது அழுதியான பாரு அழுதியான பாருண்ணா, ஏயா அழவும் கூடாது, நீயும் பயமுறுத்தாம இருக்க மாட்டேன், நாங்கள் என்னதான் பண்ண முடியும், இது என்ன மாடுலேஷன்? அப்படியே உதடு துடிக்கிறது, கண்ணிலேருந்து தாரதாரியா கண்ணீர் அப்படி வருது, வெளில வருது, பாதி நிற்கிறது, தொக்கி நிற்கிறது. மாமா என்ன மன்னிச்சிருமா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேம்மா, உன் செல்ல பிள்ளை இல்லை, இனிமேலாம் நான் தப்புலாம் பண்ண மாட்டேம்மா, என்னை ஒன்றும் சொல்லாதம்மா அப்படின்னு யசோதை கண்ணில் ஜலம் வந்துடுது. ஐயோ அவங்க இருந்து பெற்ற பிள்ளையை நம்ம கோச்சுட்டோம் பத்தியா, என்ன போனால் போகிறது இல்லை, தயிர் பாலுக்கு நம்ம இருக்கு என்ன கஷ்டம் நமக்கு, என்ன இப்போ நான் நிறைஞ்சு ஓடின்னு இருந்தது பாட்டுக்கு. திருவாய்ப்பாடிக்கும் மற்ற ஊருக்கு என்ன வித்தியாசம், மற்ற ஊரில் பால் சோறு, திருவாய்ப்பாடியில் வந்தால் பால் சேரு, அப்படியே தண்ணி மாதிரி அந்த பால் வழிஞ்சு ஓடின்னு இருக்கு, என்ன கஷ்டம், விட்டுட்டு போகலாமே அப்படின்னு அந்த குழந்தைய சரிடா கண்ணா, இனிமேல் ஒன்று அம்மா கோச்சிக்க மாட்டேன்ல, நான் சரிங்க செல்ல அப்படின்ட்டு அப்படியே அணைச்சுட்டா பாருங்கோ. பின்பக்கமாக இருக்கிற பானையில் கையை விட்டு அங்கே இருக்கிற வெண்ணெய் எடுத்து குரங்குக்கு கொடுக்குறது. இதை என்ன பண்ணுறது, தொல்லை இன்பத்தில் இறுதி கண்டாளேன்னு
அந்த ஆய்ச்சி உரலோடு உரப்பிணித்த அண்ணான்று அந்த ஆய்ச்சி அவனை கட்டி போடும் பொழுது அப்படியே கை காலெல்லாம் சுருக்கிண்டு உதடு துடுக்க விம்மி விம்மி கண்ணில் தரையா தண்ணீர் பெருக கை குவிச்சு நின்றானே வல்லவீஜன வல்லபோ. எப்படி வேணா யூட்டிலைஸ் பண்ணலாம் கிருஷ்ணனை, தெரியுமோ இல்லையோ? பிருந்தாவனத்துல அந்த பெண்கள் எப்படி வேணா அவனை யூட்டிலைஸ் பண்ணுவா. அவளுக்கு துணி துவச்சு போடுவான், அவளுக்கு கை கால் அமைக்க விடுவான், அவளுக்கு தலை பின்னுவான், அவளுக்கு புஷ்பங்களை சூட்டி விடுவான். நல்லா ராசக்கிரீடை இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. அந்த பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் கர்வம் வந்தது. கிருஷ்ணன் பாரு எங்க கூடவே இருக்கான், எங்களை விட்டுட்டு எங்கேயும் போல, எங்களை விட்டுட்டு கிருஷ்ணனால போக முடியாது பாருனா. அவ்வளவுதான். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்தாதான் எஸ்கேப் இல்லையா? மறைஞ்சிட்டா கிருஷ்ணன், திடீர்னு மறைஞ்சு போயிட்டான். என்ன ஆச்சுன்னே தெரியல. தேடுறான், இங்க எங்கேயும் போய் கிருஷ்ணனை தேடுறான். அங்க ஒரு அழகான ஒரு தடாகம், குசும சரோவர்னு பேர் அதுக்கு. நல்ல புஷ்பங்கள் பூத்திருக்கக்கூடிய அழகான தடாகம். அதன் கரையில சில பூக்கள், மல்லி, ஜாதி முதலான புஷ்பங்கள், நித்தியமல்லிலாம் உதிர்ந்து கிடக்கிறது. அதை பார்த்தா இவளுக்கு தெரியுது இதெல்லாம் மோப்ப முடிப்பா. அந்த காலத்து சிசிடிவி ஸ்திரீகள்லாம் அவளுக்கு இதெல்லாம் தெரியும், யார் யார் என்னென்ன பண்ணிருக்கா, எப்படி பண்ணிருக்கான்னு. கிச்சன் உள்ள யார் வந்துட்டு போனா அப்படின்னு கேட்பா. ஏன் அப்படின்னா டப்பர் வேற ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்கும், மாறி இருக்கும். இது பைத்தியம் ஏதாவது திருடி சாப்பிட்டு போச்சே, கரெக்டாக அதே மாதிரி மூடி வச்சுட்டு போகலாமோ இல்லையோ? ஏடா கூடமா வச்சுட்டு போகும், மாட்டிக்கும். அந்த மாதிரி தெரியும். இங்க ஒரு பூலாம் சதுரி கிடக்கிறது, என்ன யாரோ ஒரு பொண்ணை உட்காத்தி வச்சு கிருஷ்ணன் அவளுக்கு நன்னா தலைய பின்னி, தலைய வாரி பின்னி அவளுக்கு புஷ்பத்தை சூட்டிருக்கான். அவள் தலையில சூட்டின அந்த புஷ்ப மாலையிலிருந்து சில புஷ்பங்கள் சதறி இருக்கு. எங்க போயிருக்கா பார்க்கலாம், எங்க போயிருக்கா பார்க்கலான்னு பின்தொடர்றா. காலை வச்சு அது 4 கால் தெரியுது. அந்த மணல்ல போனா, மணல் வெளியில போனா கால் தெரியும் இல்லையோ? அப்படி போறா. கொஞ்ச தூரம் போனோடனே இன்னும் சைக்கிளுக்கு அதிகமா காத்தடிக்கிறான். ஏண்டானா 4 கால் 2 கால் ஆயிடுத்து. 4 கால் அப்படின்னா யாரோ ஒருத்தர் இல்லை தானே. இப்ப இவாளுக்கு கிருஷ்ணனும் யாரோ ஒரு பெண்ணும் சேர்ந்து இருக்கிறது தானே கஷ்டம். அதுல பெண்ணு போயிருந்தாலோ இல்ல கிருஷ்ணன் போயிருந்தாலோ இவளுக்கு பிரச்சனை இல்லையே. இப்பதான் பிரச்சனையே. ஏன் அந்த 4 ஃபுட் ஸ்டெப்ஸ் 2 ஃபுட் ஸ்டெப் ஆயிடுதோ இல்லையோ, அதனுடைய இம்ப்ரெஷன் இன்னும் கொஞ்சம் ஆழமா தெரியுது. என்னடான்னா அந்த பொண்ணை கிருஷ்ணன் தூக்கின்னு நடந்திருக்கானோ இல்லையோ, 50 kg தாஜ்மஹால், அதனால இன்னும் ஒரு அழுத்திருக்கான். இப்ப இவாளா கண்ணனை காணமே கண்ணனை காணமே கண்ணனை காணமே தவிச்சுட்டு இருக்கா. அவன் அவளை தூக்கின்னு போயிருக்கான்னா என்ன பொறாம. வல்லவீஜன வல்லபோ. எல்லாம் வேணா போடலாம் சுவாமி கிருஷ்ணன். அந்த பாவம், அந்த பிரேம பாவம், அதனால்தான் அவர் இந்த ஆசுரி முனிவர், அவர் பரமசிவன், இவெல்லாம் திருவாய்ப்பாடிக்குள்ள வந்து கிருஷ்ணனை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டாளாம். உள்ள விடமாட்டேன்ட்டா அவரை. ஏன்னா உங்களுக்கெல்லாம் கோபி பாவம் இல்லை, நீங்கள்லாம் உள்ள வர முடியாது. இங்க கோபி பாவம் இருந்தால் தான் உள்ள வர முடியும். அப்பதான் கிருஷ்ணனை முழுக்க முழுக்க என்ஜாய் பண்ண முடியும். நாம பெரிய வியாபகன், நாம பெரிய வித்வான், நாம பெரிய ரிஷி, நாம பெரிய திரிமூர்த்திகள்ல ஒருத்தர், அந்த பாவமே இருக்கக்கூடாது, அந்த ஞானமே இருக்கக்கூடாது. கிருஷ்ணன் அப்படின்னா கிருஷ்ணனை தவிர்த்து எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஜெயந்தி சம்பவம் தாம, தாமன ஒளின்னு அர்த்தம், பிரகாசம் அர்த்தம். ஜெயந்தி சம்பவம் தாம, ஜெயந்தியில உண்டானது ஒரு ஒளி, ஒரு தேஜோ பதார்த்தம், ஒரு தேஜஸ். ஸ்வாதி சபத்னி கில தாரகாணாம் முக்தா பலானாம் ஜனநீதி ரோஷாத் சாரோஹிணி நீலமசூத ரத்னம் கிருதாஸ்பதம் கோபவதூ குச்சேஷு. லீலாசுகர் கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் பேசினார். நட்சத்திரங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்தது, எந்த நட்சத்திரத்திற்கு ஸ்டார் வேல்யூ அதிகம் அப்படின்னு. நட்சத்திரத்துக்குள்ள ஸ்டார் வேல்யூ எதுக்கு அதிகம்னு எல்லாரும் சேர்ந்து இல்ல இவர் தான் ஸ்டார், சுவாதி, சுவாதியில முத்து உண்டாருது, அதனால சுவாதிக்கு தான் பெருமைன்னு ரோஹிணி பார்த்தது. இது வெறும் ஸ்டார், நாம் பார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு.
அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்ணா நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், நான் கைவிட மாட்டான் அப்படின்னு கிருஷ்ணனை நினைச்சுன்னு பஞ்சு டைலாக் பேசணும். நீங்க யாராவது புரிஞ்சுட்டேன்னா நான் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. எனக்கு உலகமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதுன்னா பாகவதம், ராமாயணம், பகவத்கீதை, அவ்வளவுதான். அதை தாண்டி எனக்கு ஒன்றும் தெரியாது. மிஞ்சி போனா ஏதாவது பித்திருக்கர்மாவை பத்தி 2 வார்த்தை சொல்லணும், ஒன்றும் தெரியாது. ஆகையால இந்த ரோகிணி நட்சத்திரம் பார்த்தது அது சொல்லித்து, இவெல்லாம் என்ன முத்த பிரசவித்த சுவாதி. ஏன்னா சுவாதி அன்னைக்கு முத்து உண்டாகும், சுவாதி மௌக்தியம்னு பேரு. முத்தை பிரசவித்த சுவாதிக்கு பெருமைன்னு சொல்றா. அது இருக்கட்டும் சுவாமி, நான் இப்போ ஒரு அழகான ரத்னத்தை பிரசவிக்கிறேன். சாரோகிணி நீலமசூத ரத்னம். முத்தை விட ரத்னத்துக்கு விலை அதிகம் இல்லையா? முத்தை விட ரத்னம் பெருமை வாய்ந்தது இல்லையா? இந்திரநீலம் என்னும் ரத்னத்தை நான் பிரசவிக்கிறேன். அந்த ரத்னம் எங்க இருக்கு? கோபி ஜனவல்லபம், வல்லவி ஜனவல்லபம், கிருதாஸ்பதம் கோபவது குச்சேஷு. அந்த பெண்டன்ட் எங்க இருக்கும்? திருவாய்ப்பாடி பெண்களின் நகில்கள் நடுவில் இருக்கக்கூடிய அழகியதான ரத்னத்தை பிரசவித்தாள் ரோஹிணி. எனவே அவள் சூப்பர் ஸ்டார் அப்படின்னார் கிருஷ்ணகர்ணாமிருத்தல் லீலாசகர். ஜெயந்தி சம்பவம் தாம, ஜெயந்தியில் பிறந்தது ஒரு ஒளி, ஒரு தேஜோ புஞ்சம். கிருஷ்ணன் சொல்லலாமோ இல்லையோ, சொன்னா கம்சன் காதல் விழுந்துரும். ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணோ. இது ஜெயந்தியில் அவதரித்தது. வைஜயந்தி என்னும் அழகிய மாலையை தன் திருமேனியில் தரித்துக் கொண்டிருப்பது. வைஜயந்தி விசேஷேன. இந்த ஜெயந்தி அதுக்கு வைஜெயந்தி அலிட்ரேஷன், கவியினுடைய பிரயோகம். அந்த வார்த்தையை கொண்டு வந்து அதை கொடுக்கும் பொழுதே கவிதையினுடைய சுவாரஸ்யம் கூட்டப்படுகிறது. கிருஷ்ணன் அர்த்தம். அழகான வாடாத வைஜெயந்தி மாலையை போட்டுண்டு அவன் அப்படியே அந்த பிருந்தாவனத்தில் வரக்கூடிய ஒரு அழகிய காட்சி இருக்கே. அதராகித சாருவம்சனாளாஹா என்று அந்த புல்லாங்குழல் அப்படி வச்சுண்டு தலையில சுருகின மயில் தொகையோட கிருஷ்ணன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அழகான காட்சி இருக்கே. அந்த காட்சியை முதல் ஸ்லோகத்தினாலேயே சுவாமி தேசிகன் நமக்கு கொடுத்துடுறார். இதாண்டா கிருஷ்ணன், இவரை தாண்டா நாம் அனுபவிக்க போறோம். இனி வரக்கூடியதான உபன்யாசங்கள் எல்லாம் இவருடைய டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அவரை எப்படிலாம் அனுபவிக்கணும். அதை எப்படி மனசுல இதை அப்படியே படிச்சு வச்சுக்கோங்க, மனசுல அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. லிகிதக்கேன மமைஷ சில்பினா, செதுக்கி வச்சுக்கணும் மனசுல. ஏன் உன் மனசு கல்லுன்னு தானே சொல்ற? ஆமா, உன் மனசு கல்லா இருந்தா இந்த கிருஷ்ணன் வடிவடக செதுக்கிட்டா அந்த மனசு சேவிக்கிற மாதிரி ஆயிடும், அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும், அனுபாவியமாயிடும். மனஹான்னு இருந்தது நமஹான்னு மாறிடும். இதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். தேசிகன் சொல்றார், இந்த கதை, இந்த சரித்திரம், இந்த தமத்புதம் பாலகம் அம்புஜக்ஷணம்னு அற்புதமான கிருஷ்ணனுடைய வடிவடகு மறவாதார் பிறவாதாரேன்னு மறக்காத வடிவடக உங்களுக்கு ஊட்ட போறேன். திகட்டாத திவ்யானுபவமாக அந்த கிருஷ்ணானுபவத்தை உங்களுக்கு கொடுக்க போறேன். மேன்மேலும் கிருஷ்ணானுபவ அபிவிருத்தியை உங்களுக்கு கொடுக்க போறேன்னு இந்த உயர்ந்த காவியத்தை ஆரம்பிக்கிறார். வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணோ. நாளைய தினம் திருப்பார்கடலில் பூமி தேவியை முன்னிட்டு கொண்டு தேவர்கள் செய்யக்கூடிய அற்புதமான ஸ்தோத்திரம். தேவதைகள் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றா. அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணன் அவதரிக்க போறார். முதல்ல பூபாரம் என்னால தாங்க முடியல என்று தேவகி அந்த தேவர்களுடைய பிரார்த்தனை. அத்தகைய பிரார்த்தனா ஸ்தோத்திரத்தை நாளைய தினம் நாம் அனுபவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீகிருஷ்ணமார்யம் கருணாலயந்தம் வேதாந்தயுக்மம் சமதீதவந்தம் வத்சாபிஜாதம் விருஷாம் வரேண்யம் ஸ்ரீபாஷ்யசிம்ஹம் பிரணமாமி நித்யம். ஸ்ரீமதே வாத்ஸ்ய ஸ்ரீகிருஷ்ணமார்ய மகாதேசிகாய நமஹ.